ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் எப்படி இருந்த மாதிரி ஃபீல் பண்ணுங்க? எக்ஸாம் வந்து ஃபிசிக்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்லைட்டா டஃப்பரா தான் இருந்துச்சு. இதுதான் ஃபிசிக்ஸ் மட்டும் தான். இது ஃபிசிக்ஸ் மட்டும் கொஞ்சம் டஃப்பாக ஃபீல் பண்ணேன். மற்ற நான் வந்து வேலம்மாள் ஸ்கூலில் வந்து லாஸ்ட் 2 இயர்ஸாக படிச்சுட்டு இருக்கேன். சம்வாட் ஃபிசிக்ஸ் மட்டும் கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சு. லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் எப்படி இருந்த மாதிரி ஃபீல் கொஞ்சம் பண்ணுங்க? ஃபிசிக்ஸ் மட்டும் கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சு. டஃபாக இருந்தது. எவ்வளோ மார்க் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க நீங்கள்? 575, 80. வாஷர்மேன் பெஸ்ட்ல இருந்து வரோம். எப்படி இருந்தது எக்ஸாம்? எக்ஸாம் வந்து ஃபிசிக்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்லைட்டா டஃப்பரா தான் இருந்துச்சு. ஓகே. கெமிஸ்ட்ரி மாடரேட், பயாலஜி அதான் ஆஸ் யூஷுவல் ப்ரிப்பேர் பண்ணினா நல்லா எழுதலாம். எவ்வளோ மார்க் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க நீங்கள்? இன்னும் ஐடியா இப்போ எதுவும் ஒரு ஐடியா. இதான் ஃபஸ்ட்டு டைம் உங்களுக்கு? ஆமாம். ஆம்பூரில் வரோம் சார். எப்படி இருந்தது எக்ஸாம்லாம்? சார் பரவாயில்ல சார். எங்கள் வேலம்மாள் ஸ்கூலில் பயாலஜி கேட்டதோட இங்கே ஈஸியாக தான் இருந்துச்சு. பயாலஜி, கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ் மட்டும் கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சு. மற்றபடி ஓகே சார் எல்லாம். ஃபஸ்ட் டைமா இல்லை செகண்ட் டைமா உங்களுக்கு? ஃபஸ்ட் டைம் தான் சார். ஃபஸ்ட் டைம். லாஸ்ட் டைம் கொஸ்டின் பேப்பர்லாம் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்கல்ல, அது கம்பேரிட்டிவ்லி ப்ரிப்பேர் பண்ணல. நாங்கள் ஸ்கூலில் வச்ச அந்த ஜிடி டெஸ்ட் மட்டும் 11 ஜிடி வச்சாங்க. ஓகே. அது மட்டும் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணோம். ஓகே. ஈஸி தான் இருந்துச்சு சார். பரவாயில்ல. ஓகே. எவ்வளோ மார்க் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கீங்க? 500 அமௌண்ட். என் பேர் ராகுல். நான் வந்து ரெப்ளிகேன்லேருந்து வரேன். ஃபிசிக்ஸ் மட்டும் கஷ்டமாக இருந்துச்சு. மீதி ரெண்டுமே இதான் ஃபஸ்ட் டைமா இல்லை? இதான் ஃபஸ்ட் டைம். லாஸ்ட் டைமோட கம்பேர் பண்ணும்போது கொஸ்டின் பேப்பரில் நீங்கள் பார்த்துருப்பீங்களா, அது எப்படி இருந்தது? எந்த வாட்டி ஈஸியாக இருந்தது இல்லை லாஸ்ட் டைம் கம்பேர் பண்ணும்போது? ஃபிசிக்ஸ் மட்டும் டஃப்பாக இருந்துச்சு இந்த வாட்டி. மீதியெல்லாம் எழுதுகிற மாதிரி. எவ்வளோ மார்க் எடுப்பேன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? 500. ஓகே. என் பேர் விஜய பாலாஜி. நான் ஃப்ரம் மாங்காடு. ஃபிசிக்ஸ் மட்டும் கொஞ்சம் டஃப்பாக ஃபீல் பண்ணேன். மற்ற கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி எல்லாமே ஓரளவுக்கு ஈஸியாக தான். இது ஃபஸ்ட்டு டைமா உங்களுக்கு செகண்ட் டைம்? செகண்ட் டைம். ஓகே. லாஸ்ட் டைமோட கம்பேர் பண்ணும்போது எப்படிலாம் இருந்தது? கொஸ்டின் டிஃபிகல்ட்டியாக இருந்ததா இல்லை ஈஸியாக? லாஸ்ட் டைம் பற்றி எனக்கு சரியாக தெரியல. ஏன்னா லாஸ்ட் டைம் நான் வித்தவுட் ப்ரிப்பரேஷனோட தான் நான் போயிருந்தேன். ஓகே. இந்த தடவை என்னோட இது வந்து ஃபிசிக்ஸ் மட்டும் தான் எனக்கு டஃப்பாக ரொம்ப ஃபீல் ஆகுது. எவ்வளோ மார்க் எடுப்பேன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்? ஐ எக்ஸ்பெக்ட் 450 and 480 அரௌண்ட். ரெபேக்கா. ஓகே. எப்படி இருந்தது நீட் எக்ஸாமில் உங்களுக்கு? எப்போ போல ஃபிசிக்ஸ் மட்டும் டஃப்பாக இருந்துச்சு. ஓகே. இதுதான் ஃபஸ்ட்டு டைம் உங்களுக்கு? இல்லை செகண்ட் அட்டம் பண்ணுறேன். ஓகே. கெமிஸ்ட்ரி, பயாலஜி ஈஸியாக தான் இருந்துச்சு. ஃபிசிக்ஸ் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது இப்போ ஈஸியாக தான் இருந்துச்சு. போன இயர் ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. அவ்வளோ மார்க் எவ்வளோ மார்க் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? நான் 550 மேலே எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஓகே. வந்த கவர்மெண்ட் காலேஜ். ஓகே. தேங்க்யூ. சுமார் 1000 எப்படி இருந்தது நீட் எக்ஸாம்லாம் உங்களுக்கு? என்ன மாதிரி ஃபீல் பண்ணுங்க? என்னென்ன கொஸ்டின்ஸில் டிஃபிகல்ட்டியாக இருந்ததுன்னு நினைக்கிறீங்க? எந்தெந்த கொஸ்டின்ஸில் டிஃபிகல்ட்டியாக இருந்ததுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? எவ்வளோ மார்க் எடுப்பீங்க? சரி, ஓகே. தேங்க்யூ. பேர் வந்து சஞ்சய் முகன். வேளாமால் போதி கேம்பஸ். நீட்டுக்காக எவ்வளோ நாள் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க? வீட்டுக்காக 1 இயர் ப்ரிப்பேர் பண்ணுறேன். எப்படி இருந்தது கொஸ்டின்ஸ் எல்லாம்? கொஷின்ஸ் கொஞ்சம் பயாலஜி, கெமிஸ்ட்ரி கூட மாடரேட்டாக இருக்குது. பயாலஜி ஈஸியாக இருக்குது. ஓகே. ஃபிசிக்ஸ் மட்டும் தான் கொஞ்சம். இது ஃபஸ்ட்டு டைமா இல்லை உங்களுக்கு செகண்ட் டைம்? செகண்ட் டைம். செகண்ட் டைம். லாஸ்ட் டைமோட கம்பேர் பண்ணும்போது இந்த வாட்டி கொஸ்டின்ஸ்லாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க? லாஸ்ட் டைம் கூட இந்த டைம் பேப்பரோட ஸ்டாண்டர்ட் அதிகமாக இருக்குது. ஓகே. எவ்வளோ மார்க் எடுப்பேன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? இது தெரியல சார். வந்தால் வரும். குட் ஈவினிங் டு அனலர் பிரசன்ட் ஹியர். நான் வந்து இந்திரஜா, கோயம்புத்தூர்லேருந்து திருநங்கை பேசுகிறேன். தமிழ்நாட்டிலேயே முதல் திருநங்கை நான் தான் நீட் எழுதுனேன். நல்லா படிச்சிருக்கேன். கண்டிப்பாக இந்த வாட்டி வந்து வெற்றி பெறுவேன்னு தெரியும் எனக்கு. தேங்க்யூ.